கட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங் விட்டுருங்க. ஸ்லீவை பாட்டமில் சாதா ப்ளவுஸ்னாக்கா 1.5 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச்சு இல்லை மேல் துணி வச்சு மடிச்சு தைப்போம். இப்போ சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறதே பார்க்கலாம். 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு, அதாவது மடிப்புக்காக நான் 1.5 இன்ச்சு விடுறேன். விட்டுட்டு ஸ்லீவோட ரவுண்டு 14 பாதி 7 இன்ச்சு. ஸ்லீவோட லென்த்து 6.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 7 இன்ச்சு. 7 இன்ச்சு 7லேருந்து இங்கேருந்து 10ல் ஒரு பாகம். இந்த 7 இன்ச்சு நான் மார்க் பண்ண இல்லையா, இங்கேருந்து 10ல் ஒரு பாகம். 10ல் ஒரு பாகம்னா எவ்வளோ வரும்? செஸ்ட்டில் 10ல் ஒரு பாகம், 37ல் 10ல் ஒரு பாகம்னா 3.75. 37/10னா 3.7, 3.75 நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3.75க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ வச்சோம்? 17.5 வச்சோம். 17.5னா 8.75, அதில் பாதி. 8.75 வைக்காம 8.5 ஒரு புள்ளி கைக்கு வைக்கணும். 8.5 ஒரு புள்ளி கை இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா, மேலே மார்க்லேருந்து செக் பண்ணிங்கன்னா 8.5 ஒரு புள்ளி இந்த கோடில் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும் கரெக்டாக. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இதில் பாதி 4.25க்கும் ஒரு புள்ளிக்கும் நடுவில் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு மேலே மார்க், இங்கேருந்து 3/4 இன்ச்சு மேலே மார்க், இங்கேருந்து. இப்போ இந்த மார்க்லேருந்து 1/2 இன்ச்சு உள் பக்கமாக ஒரு மார்க். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஸ்மூத்தாக கர்வ் வந்து இந்த மார்க்கை டச் பண்ணி போகிற மாதிரி இப்படி போகணும். ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது, இப்படி போகணும். அதாவது இந்த இடம் வந்து நம்ம இங்கேருந்து 2 இன்ச்சு விடுறோமோ, 2 இன்ச்சு விட்டால் இங்கே 1/2 இன்ச்சு இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஷேப் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்மூத் ஷேப், இங்கேருந்து மேல் பக்கம். இது நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் யூஸ் பண்ணியும் போடலாம். இது நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் யூஸ் பண்ணியும் போடலாம். அதே மாதிரி இந்த மார்க்கு இங்கேருந்து 2 இன்ச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். இது ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மடிக்கும் போது ஓவர்லாக் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு நாட்ச் போட்டுருங்க, இங்கே ஒரு நாட்ச் போட்டுருங்க, மேலேயும் ஒரு நாட்ச் போட்டுருங்க. இது பேக்கு. நம்ம ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங் ஸ்லீவ் வந்து நம்ம பேக் வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னா, கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது பேக்கு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நான் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு இங்கேருந்து கொண்டு போயிட்டு கட்டிங்க கரெக்டாக ஸ்மூத்தாக ஷேப் எடுக்கணும். இந்த பாயிண்ட் டச் ஆகிட்டு டவுனில் வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் போயிட்டு நம்ம முடிக்கணும். முடித்தோன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ஷேப்புக்கு ஒரு நாட்ச். இது ஸ்லீவ் கட் பண்ணுற மெத்தட்.